வணக்கம்ங்க. 7/5/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிகிட்ருக்கோம்ங்க. 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து வர தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்கில் தான் வருதுங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ 550 ரூபாய்ங்க. வர தீவனம் 45 கிலோ 1100 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு இதே விலையில் நம்ம கொண்டாந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவோங்க. 45 கிலோ 550 ரூபாய்க்கு டெலிவரிங்க. 45 கிலோ 1100 ரூபாய்க்கு வர தீவனம் டெலிவரிங்க. அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கட்டாயமாக பார்சல் சர்வீஸ் நம்ம வந்து அனுப்பி கொடுக்குறோங்க. மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க, ரதிமீனா, A1 பார்சல் சர்வீஸ், இந்த மாதிரியான பார்சல் சர்வீஸில் நம்ம வந்து மூட்டைகளை தொடர்ந்து எல்லா மாவட்டங்களுக்குமே வாங்கிட்டுருக்குறாங்க. நீங்களும் வந்து வாங்கி சாம்பிள் பார்க்கணும்னா கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கலாமுங்க. வீடியோ பதிவில் முதல்ல பார்க்குறதுங்க ஒரு காராம்பசு கண்ணு, கிடாரி கண்ணுங்க. 8 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க, வயிறு தொங்கல் இல்லைங்க. நல்ல கூரான கண்ணுங்க. குடல் புழு நீக்கம் செஞ்சுட்டோம். தவிடு தண்ணி அருமையாக குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கால்கள் நடுவாண்ட ஒரு 2 இடத்துல மட்டும் சின்ன வெள்ளை மறை இருக்குதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கழிப்பு சுழியோ குறைப்பழுதோ அந்த மாதிரி குற்றங்கள் எதுவும் இல்லை. காது உள்மடல் கருப்புங்க. காம்புகள் நாளும் கருப்பு, மேல்நாக்கு கருப்பு. நல்ல தரமான ஒரு காராம்பசு கண்ணு, கிடாரி கண்ணுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய்ங்க. கண்ணு எல்லா தரத்துலையும் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, குணவனத்தில் இருக்குது, நல்ல முகக்கூரில் இருக்குதுங்க. குறைஞ்ச விலையில் காராம்பசு கண்ணு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வளர்க்கலாமுங்க. முகரை மாற்றிருக்கிறோம். வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு எல்லாம் புதுசு போட்டு அனுப்புவோங்க. கால்நடை மருத்துவரை வச்சு தோலில் போடக்கூடிய குடல் புழு நீக்கத்திற்கான ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டிருக்கிறோமுங்க. இன்னும் 2 மாதங்களுக்கு நீங்கள் குடல் புழு நீக்கம் செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 14 மாதங்களான ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரிங்க. நல்ல பால் வர்க்கமான காங்கேயம் பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கிடாரிங்க. இதனுடைய தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா 4+3 ஒரு 7 லிட்டர் கறவை கறக்கக்கூடிய மாடுங்க. நல்ல முகக்கூறுங்க, நல்ல நெட்டு வெட்டுங்க, வால் இறக்கம், மடிகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாம், குழந்தைங்க பிடிச்சிக்கலாம். யார் 2 பேர் பிடிக்கிற மாதிரி வீடியோ வேணாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுங்க. கிடாரி நல்ல தரத்தில் இருக்குது, நல்ல அழகு லட்சணத்தில் இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பல் போடுறதுக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்கு மேலே தான் ஆகுங்க. பல் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டு மாடாக வந்து சேர்ந்துடும். 14 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி. விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. வயிறு தொங்கல் கிடையாதுங்க. நல்ல கூர்வாரான கிடாரிங்க. தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்கோங்க. எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க. ஏன்னா காங்கேயத்தில் நல்ல கூர்வாரான தரமான கிடாரிகளோ மாடுகளோ எண்ணிக்கை வந்து இன்றைக்கி ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க. ஏன்னா பெரும்பாலான மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிமாடுகள்லாம் நிறையா போயிடுச்சுங்க. அதனால் பெருங்கூட்டு மாடுகள் வளர்க்குறவங்களோட எண்ணிக்கையும் குறைவாக தான் இருக்குதுங்க. அப்படியே இருந்தாலும் கிடாரிகள் நல்ல முகக்கூறாக பிறந்து அதை வந்து நல்ல தரத்தில் விற்பனை கொண்டு வர்றதும் நம்மளால் வந்து மாதத்துக்கு 1-2 தான் கொண்டு வர முடியுதுங்க. இதனுடைய விற்பனை விலை 29,000 ரூபாய். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 8 பால் தெளிவாக இருக்குதுங்க. 14 மாதங்கள் தான் ஆகுதுங்க. தாய் மாடு 4+3 ஒரு 7 லிட்டர் கறவையில் இருக்கக்கூடிய மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் ஈரோட்டில் இருந்த மாட்டை தெளிவுபடுத்தி பார்த்து தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். எல்லா கன்றுகளுக்கும் இந்த மாதிரி வந்து பெருங்கூட்டு மாடு, பெருங்கூட்டு கன்று அப்படின்னு நம்ம குறிப்பிட்றதில்லை. அந்த மாடு மேலுமே அந்தளவுக்கு கறவை இருந்து நல்ல மாட்டுக்கு பிறந்த கன்றாக இருந்ததுன்னா யாரோ ஒருத்தருக்கு நல்ல இடத்துல போய் வளர்க்குறதுக்கு காங்கை மாட்டை விருப்பப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு போய் சேரணுங்கிறக்காக தான் விளக்கங்கள் சொல்லுதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க செவலை கிடாரி கண்ணுங்க. ரெட் சிந்தி சினையூசியின் மூலமாக பிறந்த கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு வயசு 10 மாதம் ஆச்சுங்க. இந்த கண்ணு நம்மகிட்ட வந்து ஒரு 5 நாள் ஆச்சுங்க. குடல் புழு நீக்கம் பண்ணதுலேருந்து கண்ணு தவிடு தண்ணி அருமையாக குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. குறைப்பழுது இல்லை, 8 பால் தெளிவாக இருக்குதுங்க. தலையீத்தில் காங்கைங்கன்றுகள் வந்து கிடாரிகள் ஒரு 1.5லேருந்து 2 வரைக்கும் அதிகபட்சம் கறக்குதுன்னா இது ஒரு 2லேருந்து ஒரு 3 லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியுங்க. விலை குறைவாக வேணும், நாட்டுக்கண்ணாக வேணும், சுழி சுத்தமாக வேணும், நல்ல குணவனத்தில் வேணும்னா இதை தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய்ங்க. சந்தையில் என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் தான் நம்ம குறிப்பிட்ருவோங்க. வளர்ப்புக்கு அப்படின்னு தனி விலை எதுவும் குறிப்பிடல. நல்ல கண்ணு, ரெட் சிந்தி சினையூசியின் மூலமாக பிறந்த கண்ணுங்க. விற்பனை விலை 13,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல தரமான சூட்டிப்பான மயிலக்கண்ணு காலக்கண்ணுங்க. ரேஸுக்கு, ஜல்லிக்கட்டுக்கு, வடமஞ்சு விரட்டு, எருதாட்டம் என்ன இதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கண்ணு நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க. நேற்று தான் கால்நடை மருத்துவரை வர வச்சு தோலில் போடக்கூடிய ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டிருக்குறோங்க. இந்த முடியெல்லாம் கழிஞ்சு இன்னொரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண் நல்ல மயிலை நிறத்தில் நல்ல நெட்டுவெட்டு கண்ணாக தெளிவான கண்ணாக வருங்க. ஏன்னா தாய்மாடு வந்து அந்தளவுக்கு பெரிய மாடு. சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க, 8 பால் பல் தெளிவாக இருக்குது. காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க. வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 மாதங்கள் ஆகுதுங்க. விற்பனை விலை 11,000 ரூபாய்ங்க. இந்த கண்ணிற்கும் நம்ம வந்து தனியான விலை எதுவும் குறிப்பிடலைங்க. சந்தையில் இந்த கன்று போய் பொதுவாக விற்றா என்ன விலைக்கு விற்குமோ அந்த விலையில் தான் குறிப்பிட்றோங்க. வெளி மாவட்ட நண்பர்களுக்கு இந்த ஒரு கண்ணை தான் நீங்கள் தேர்வு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜாயிண்ட் வாடகை ஏற்படுத்தி கொடுக்குறோங்க. ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம பார்த்துக்குறோங்க. ஒவ்வொரு மாடும் கண்ணும் நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா முகரம் மாற்றி, கயிறு மாற்றி, குடல் புழு நீக்கம் செஞ்சு தெளிவுபடுத்தி தான் அனுப்புகிறோங்க. நிறை சனை மாடுகள் இல்லை கன்று ஈனிய மாடுகளுக்கு மட்டும் குடல் புழு நீக்கம் நம்ம செய்கிறது இல்லைங்க. ஏன்னா நிறை சனை மாடுகளுக்கு கன்று ஈனுவதற்கு ஒரு 10 நாள் முன்னாடி வரைக்கும் செய்யலாம், அதுக்கு மேலே வந்து செய்யக்கூடாது. கன்று ஈனிய பிறகு 25வது நாள் மாடு கன்று இரண்டுக்கும் குடல் புழு நீக்கம் செய்யணுங்க. மாட்டிற்கு வந்து ஊசி போட முடியாதவங்க ஃபென்டிகைண்ட் ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரை கொடுக்கலாமுங்க. அதில் ஃபென்மெண்டசோலும் ஐவர்மெக்டினும் இருக்கிற காம்பினேஷன் கொடுக்கலாம். கன்றுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்பமார் அப்படிங்கிற டானிக்குங்க, விர்பேக் கம்பெனியோடது. ஆல்பமாருங்கிற டானிக்கை 15 மில்லியை வந்து எடுத்து நம்ம கொடுக்கலாமுங்க. கன்று தரமான கன்று, மயிலக்கண்ணு காலக்கண்ணு. விற்பனை விலை 11,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம், சிவகிரியில் இருக்குது. நல்ல புறவி ஏத்தம், வால் இறக்கம், வயிறு தொங்கல் இல்லாமல் பயங்கர சுறுசுறுப்பான கண்ணுங்க. கண்ணு கொஞ்சம் வாடலாக இருக்குங்கிற தவிர சுறுசுறுப்பில் அருமையான கண்ணுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து மயிலை மாடுங்க. வண்டி உழவு பழக்கம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். பாலோட அளவீடு நேரம் 3 லிட்டர் பால் மடியில் இருக்கும். 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம். கறவைக்கு கால் அணைச்சி கறக்கிறதுக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. காங்கைங்கன்று போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொம்புதலைங்க, விளாட கொம்புதலை. வால் வந்து ரொம்ப சன்ன வாளுங்க. மடி வந்து நல்ல சிந்து மாட்டுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி நல்ல படர் மடியாக விட்டுருக்குதுங்க. வண்டி பழக்கம் இருக்குதுங்க, உழவு பழக்கம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது காலக்கண்ணை வந்து நீங்கள் பழக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக கன்று ஈனிய பிறகு இந்த மாட்டில் வந்து நவம் வச்சு நான் அந்த கண்ணை பழக்கிற கண்ணையும் வச்சு பழக்கும்போது எளிதில் வந்து பழக்கத்துக்கு கொண்டு வர முடியுங்க. ஏன்னா ஒரு மாடு பழக்கத்தில் இருக்கும்போது காலக்கண்ணையோ கிடாரி கண்ணையோ பூட்டி ஓட்டும்போது சீக்கிரம் பழக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம். சுழி சுத்தம், நல்ல கொம்பு தலையில் நல்ல மாடுங்க. அதிகபட்சம் 10 நாளுக்கு உள்ள கன்று போற்றும். விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து குட்டை மாடுங்க. மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. மாட்டினுடைய உயரம் வந்து அதிகபட்ச உயரம் ஒரு 4 அடி உயரம் இருக்குங்க. காங்கையும் மயில காலைக்கு என்ன சேர்க்க பண்ணதுனால காங்கையும் கண்ணு மயில கண்ணு கிடாரி கண்ணு போட்டிருக்குதுங்க. கன்று ஈனி என்னோட ஒரு 10 நாள் தான் ஆகுதுங்க. காம்பு அமைப்பு வந்து ரொம்ப பூங்காம்பு அமைப்புங்க. தமுறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பைப்பில் வர்ற மாதிரி வருதுங்க. ரொம்ப பூங்காம்பு அமைப்பு. நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணுறவங்களுக்கு காலையில் 2 சாயங்காலம் 1.5 லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்க முடியும். கண்ணு அருமையான கண்ணுங்க, கிடாரி கண்ணு. மாடு குட்டை மாடுங்க. குட்டை மாடு விரும்புகிறவங்க கிடாரி கண்ணோட இளம்பொருளாக கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி நல்ல பூங்காம்பு அமைப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த குட்டை மாட்டை தேர்வு செய்யலாமுங்க.
ஏன்னா நிறைய பேர் வந்து குட்டை மாடுகள் தான் விருப்பப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டை மாட்டு பாலில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமாகவும் கொழுப்புத்தன்மை ஃபேட் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி இருக்குதுங்க. அதனால தான் வந்து புங்குனூர் குட்டை எல்லோரும் விரும்புகிறாங்க. பால்லேயே சிறந்தது ஆட்டுப்பால்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, உயரம் குறைய குறைய அந்த பாலில் வந்து புரதத்தினுடைய அளவு அதிகமாகவும் ஃபேட்டினுடைய அளவு கம்மியாகவும் இருக்குங்க. இந்த மாடும் பால் பார்த்திங்கன்னா நல்ல கெட்டியாக இருக்குது. கறவைக்கு ரொம்ப பூங்காம்பாக இருக்குது. கண்ணும் கிடாரி கண்ணோடு இருக்குது. பாலும் இருக்குதுங்க. எல்லா குணவனத்துலேயும் இருக்குது. அளவான தீனி கொடுத்தா போதும், 2 நேரத்தோட அருமையாக குடிச்சிக்குதுங்க. கண்ணை வந்து மாட்டுக்கு மாடு வளர்த்திக்கலாம். பூங்காம்பில் தெளிவான ஒரு குட்டை மாடு தேர்வு செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. ஏன்னா குட்டை மாடுகள் விற்பனைக்கே வரமாட்டேங்குதுங்க. அப்படியே வந்தாலும் கிடாரி கண்ணோடு கிடைக்க மாட்டேங்குது. கறவைக்கு கால் அணைக்காமல் நல்ல குணவனத்தில் மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. வந்து 2 நேரம் நீங்கள் பீச்சு பார்த்து கூட கொண்டு வரலாமுங்க. விற்பனை விலை 40,000ங்க. கண்ணு கிடாரி கண்ணு, ஈத்து 3வது நீத்து, மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, தலையீத்து மயில மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸுங்க. அதனால தான் கறவை வந்து தலையீத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டருக்கு மேலே தான் நேரம் இருக்குமோ ஒழிஞ்சு அது கீழே வராதுங்க. கண் வந்து மயில கண்ணு காலை கண்ணுங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் ஆகுது. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 4 பல்லுங்க, தலையீத்து மயில மாடு, 15 நாள் ஆன மயில காலை கண்ணோட. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டே கண்ணுக்கு விடலாமுங்க. ஏன்னா காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸாக இருக்கிறனால கறவை வந்து கூடி வருதுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு. கால் அணைச்சிட்டு கறந்தோம்னா பொட்டாட்டு நம்ம 2 லிட்டர் கறந்துட்டு எழுந்திரிக்கிற வரைக்கும் தெளிவாக நிற்கிதுங்க. கண்ணு மயில கண்ணு காலை கண்ணும் நல்ல தெளிவான கண்ணுங்க. நம்ம 2 குடி பேசிட்டு விட்டாலும் கண்ணு ஊட்டுச்சுன்னா கண்ணு வந்து வயிறு நம்ப ஊட்டுதுங்க. கண்ணு பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு உருட்டாக இருக்குது அப்படின்ட்டு. காம்பு நல்ல பூங்காம்பான அமைப்புங்க. இந்த தலையீத்து 4 பல் மயில மாடு மயில காலை கண்ணோட கறவைக்கு கால் அணைச்சி கறக்கிற மாதிரி, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி, நேரம் 2 லிட்டர் பால் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். பாலை கறந்துட்டு விற்றிங்கனாலும் நஷ்டம் போகாத விலையில் தான் இருக்குதுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. பால் கறந்துட்டு விற்றிங்கனாலும் காலக்கண்ணை வந்து குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் ஒரு 5,000ங்க. மாடு சனையே இல்லைன்னா கூட 30,000 ரூபாய்க்கு எந்த இடத்துலையும் விற்குங்க.
கறவையும் வந்து பார்த்திங்கன்னா பல்லு 4 பல்லு இருக்குது. ஒரு 10 ஈத்து 15 ஈத்துக்கு தெளிவாக வச்சுக்கணும். நல்ல கறவை திறனோட மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். வந்து 2 நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. தலையீத்து 4 பல்லு, கண் வந்து மயிலக்கண்ணு காலக்கண்ணு, மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குது. பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டு விட்டோம்னா கண்ணு 1 to 1.5 லிட்டர் பால் வரைக்கும் ஊட்டுமுங்க. அந்த அளவுக்கு நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 44,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். வந்து 2 நேரம் கறந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.